ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஸ்ரீ குருபியோ நமக. அன்பானவர்களுக்கு மீனாட்சியின் அன்பு வணக்கம். நாம் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு விளக்கம் பார்த்துட்டுருக்கோம். போன வீடியோவில் நம்ம 4வது அத்தியாயம் பற்றி பார்த்தோம். 4வது அத்தியாயத்தோட பேர் ஞான கர்ம சந்நியாச யோகம். 3வது அத்தியாயத்திலே கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருக்கார். 4வது அத்தியாயத்தில் ஞான கர்ம, ஞானம்னா நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம்னா எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஞானம் வேணும். அந்த ஞானத்தை பற்றி சொல்கிறது. அடுத்து ஞான கர்ம சந்நியாசம்னா ஒரு பற்று இல்லாமல் இருக்கு. அந்த பற்றை குறைச்சிட்டு நம்ம கடமை அப்படின்ட்டு செய்கிறதுக்கு தான் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த 4வது அத்தியாயம். இதை நம்ம போன தடவை நல்லா பார்த்தோம். அப்போ இவர் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, இந்த கர்மயோகத்தை நான் முன்னாடி விவஸ்வானுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் மனுலேருந்து இஷ்வாகு, இப்படியே சீடர் பரம்பரையில் இது ஒருத்தருக்கொத்தர் கற்பித்து வந்தாங்க. இப்போ கொஞ்சம் தர்மம் குறைஞ்சதுனால, அதாவது திரேதாயுகத்திலேருந்து தாபர யுகம் தாபர யுகம் முடிவில் இது வருது. இன்னும் கலியுகம் ஆரம்பிக்கலை. அப்போவே கொஞ்சம் தர்மங்கள் குறைஞ்சிருச்சு. ராமர் காலத்துக்கும் கிருஷ்ணர் காலத்துக்குமே தர்மத்தோட அளவு குறைஞ்சிருச்சு. இப்படி தர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வரதுனால இந்த பிரின்சிபலும் அதோட தன்மை நிறுத்து போயிடுச்சு. அதை திருப்பி மக்களுக்கு சொல்லணும், உன் மூலமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு போன இதில் சொன்னார். அப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது, நீ எப்படி விவஸ்வானுக்கு மனுவுக்கெல்லாம் சொல்லியிருப்பேங்கிற மாதிரி நினைக்கும்போது, உனக்கு எனக்கும் பல பிரிவுகள் உண்டு. அதாவது கிருஷ்ணர் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதே போல் அர்ஜுனனும் ஒரு ஜீவாத்மா மாதிரி நம்ம அந்த ரோலில் வச்சு பார்க்கணும். கிருஷ்ணர் பரமாத்மா, அர்ஜுனன் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பல பிரிவுகள் உண்டு, மாறி மாறி பிறக்கணும். பரமாத்மாவுக்கு அந்த மாதிரி பிறவி கிடையாது. ஆனால் அவர் நினச்சி அவர் தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நினச்சி அவராக சங்கல்பம் பண்ணிட்டு அவர் அவதாரம் எடுக்கிறார். ஒரு 10 அவதாரம் நமக்கு தெரியும், ஆனால் அவர் எவ்வளவோ அவதாரம் எடுக்கிறார். இது கிருஷ்ண அவதாரங்கிறது பூர்ண அவதாரம். இப்போ பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு நரசிம்மராக வந்தார். என்ன சில நேரங்களில் அவர் ஒரு ஞானிகள் அவங்ககிட்ட தன்னுடைய சக்தியை நிறையா கொடுத்து அதன் மூலமாகவும் அவர் தர்மத்தை சாய்ப்பார். உதாரணம் ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி ஞானிகள்லாம் எப்படி தோணுனாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை பகவான் கொடுத்து அதன் மூலமாகவும் தர்ம ஸ்தாபனத்தை அவர் நடத்துவார். இதைத்தான் அவர் எனக்கும் உனக்கும் நிறைய, ஆனால் உனக்கு போன ஜென்மத்தில் நீ எப்படி இருந்த என்னங்கிறது உனக்கு மறந்துடும், ஆனால் எனக்கு இருக்கும். அதனால் நான் முன்னாடி கர்மயோகத்தை அவங்களுக்கெல்லாம் சொன்னதை எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது அவர் தன்னை பரமாத்மான்னு இப்போ காமிச்சிக்கிறார். இவர் கிருஷ்ணர் பரமாத்மா, அர்ஜுனன் ஜீவாத்மா இதில் இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், எப்பப்போல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறை வருதோ அப்பப்போல்லாம் நான் என்ன நான் பிறப்பிக்கிறேன் அப்படின்ட்டு. எதுக்காக? சாதுக்களை ரசிக்கிறதுக்கும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும், அதான் முக்கியம். அதான் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதான் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலேயும் நான் என்ன பிறவி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது இந்த பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம இப்போ உள்ள ஏதோ பிரச்சனை இல்லை, தர்மம் குறைஞ்ச மாதிரி இருந்தால் கூட நம்ம கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கலாம், கிருஷ்ணா நீ கீதையில் சொல்லியிருக்கேன், அதனால் இப்போ தர்மத்துக்கு வாட்ட வருது, நீ தான் தர்மத்தை நம்ம சனாதன தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு வேண்டின்னு கூட நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அது மாதிரி ஒரு முக்கியமான ஸ்லோகம் இது.
அதே போல் அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இந்த அவதாரத்தோட சிறப்பு இதெல்லாம் பாகவதத்தில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பகவானோட பிறப்பு, அவருடைய லீலைகள் இதெல்லாம் யார் புரிஞ்சுண்டு அவர் மேலே பக்தியாக இருக்காங்களோ அவர்கள் வந்து சீக்கிரம் என்னை அடைஞ்சிருவான்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த கர்மாவில் வந்து பல வகைப்படும். அதில் ஞானம் அது வந்து அகர்மா, விகர்மா. விகர்மான்னா பல வகைப்பட்ட செயல்கள், தொழில்கள். அது அகர்மான்னா அதோட ஞானம். அதை வந்து அதாவது ஞானம் வந்து 2 வகை இருக்கும். உதாரணமாக வந்து ஒரு எலக்ட்ரிக் வேலை ஒருத்தர் பார்க்குறாருன்னா அந்த வேலை எப்படி பார்க்குறதுங்கிற அறிவு அவருக்கு வேணும். எலக்ட்ரிஷியன் இருக்கார், அவருக்கு அதை பற்றி தெரியணும். அந்த ஞானம் வேறு. அப்புறம் நம்ம அதை நல்ல நோக்கத்துக்காக பயன்படும், அந்த ஞானம் வேறு. அதனால் ஒரு வேலையை செய்யணுன்னா அந்த வேலை செய்வதற்குரிய ஞானம், அந்த வேலை வந்து மற்றவர்களுக்கு பயன்படும் மாதிரி இருக்கா அப்படிங்கிற பார்க்குற ஒரு ஞானம், அதுதான் வந்து இப்போ இந்த இதில் வந்து சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஞானத்தோடு செஞ்சாக்க எல்லோரும் பயன்படுவாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அவர் வந்து கெட்டவர்களை வந்து இது பண்ணால் தான் நல்லவர்களை காப்பாற்ற முடியும். அதே போல் தான் எல்லா தொழிலுமே நம்ம பார்க்கலாம். இதுபோல் மனிதர்கள் வந்து இதே போன அத்தியாயத்தில் இருந்து சொல்லியிருக்காரு, மனிதர்கள் வந்து குணங்கள் அடிப்படையில் ஒரு 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது செக்ஷன். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்டு, 9th A, B அந்த மாதிரி பிரிக்கிறாங்கல்ல, அதுபோல் இது வந்து ஒரு வகைப்பாடு. இந்த வகை வந்து எப்படி அப்படின்னா அவங்களுடைய குணங்கள், அந்த வந்து செய்யும் தொழில், இதை பற்றி தான். இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. அவரவர்களுக்கு படிப்பு வேறு, திறமை வேறு, குடும்ப சூழ்நிலை வேறு, அவரவர்கள குணம் வேறு. இதுக்கு தக்கோடு தான் அவங்க வந்து படித்து முன்னேறி ஒவ்வொரு தொழிலை வந்து அவங்க செய்யறது. இப்போ வந்து நல்ல உடல் திடகாத்திரமாக இருக்காங்க, மன உறுதியோடு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஆர்மி அந்த மாதிரி போவாங்க. அதே போல் ஒரு திறமை, சாதுரியம், பேச்சு சாதுரியம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் பார்ப்பேன். இப்போ சில பேர் வந்து நல்லா அவங்களுக்கு படிப்பு வரும், அவங்க வந்து வேதம் படிப்பாங்க அல்லது இலக்கியம், கலை ஏதோ வேணால் படிப்பாங்க. அதுலேயும் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. அதை வச்சுக்கிட்டு அல்லது மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க ஆசிரியராகவும் ஆவாங்க. இப்போ ஒரு பாட்டு இந்த மாதிரி கலையை படித்தா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆவாங்க, சிங்கர் ஆவாங்க, டான்ஸர் ஆவாங்க. இதை மற்றவருக்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, குருஸ்தானத்துலேயும் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு சாதுரியம் இருக்கும், தொழில் செய்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும். பெரிய சின்ன கடையோ பெரிய கடையோ பெரிய தொழிற்சாலை தொழிலதிபர்களாக இருப்பாங்க. அவங்க அது மூலமாக அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, நிறையா மக்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, அதில் நிறையா பேர் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து அவரவர்கள் படிப்பு திறமையை வச்சுருந்து அவங்க ஒவ்வொரு வேலையாக செய்கிறாங்க. இது மாதிரி தான் இப்போ ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பியை ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரே படிப்பு இருக்காது, அவங்களுக்கு ஒரே திறமை இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். 5 விரல்னால் 5 விரலும் வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி தான் மனிதர் படிப்பு. ஆனால் இதில் 5 விரல் இருந்தால் தான் நம்ம ஒரு பொருளை எடுக்க முடியும், ஒரு வேலை செய்ய முடியும். இப்படி 5 விரலும் இருந்து 2 கை இருந்தால் தான் நம்மளால் எந்த வேலையும் செய்யும். அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மனிதர்களும் எந்த வேலை பார்த்தாலும் எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒரு சமுதாயம் இருந்தால் தான் அந்த சமுதாயம் ஹார்மோனியஸாக இருக்கும். அப்படி எல்லா மனிதர்களும் அவங்கவுங்க செய்கிற வேலையை இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாதாரணமாக வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது, குடும்பம் நடத்துறதுங்கிறது வேறு. கர்மயோகமாக செய்கிறது. கர்மயோகம்னா என்ன? நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நமக்கு இந்த பகவான் நமக்கு வேலையை கொடுத்துருக்காரு, நமக்கு அதுக்கு அறிவை கொடுத்துருக்காரு, படிப்பை கொடுத்துருக்காரு, நாம் இந்த வேலையை செஞ்சு மற்றவர்களுக்கு பயன்பாடாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த கர்மயோகங்கிறது. அப்படி கர்மயோகமாக செஞ்சு அதையும் பகவான்கிட்டையும் படைச்சிடணும், சமர்ப்பிக்கணும். அப்போ என்ன, அந்த இடத்துல பக்தி யோகமும் வந்துடும். இப்போ கர்மயோகம் வந்து ஞானத்தோடு சேர்க்கறதுனால ஞான யோகமும் இருக்குது, கடவுள்கிட்ட சப்தத்துக்கிறதுனால பக்தி யோகமும் இருக்குது.
இந்த மாதிரி வந்து எல்லா மனிதர்களும் இப்படி செஞ்சாக்க அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ்வார். இதைத்தான் கீதையில் வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய கர்மங்கள் அடிப்படையில் அவருடைய குணங்கள் அடிப்படையில் பிரிஞ்சிருக்காங்க. இதையே வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். நிறைய அரசியல்வாதிகள் இந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிம்பாங்க. எல்லா உயிரும் சமம் தான் பிறப்புக்கும். ஆனால் அடுத்த 4 வரி போடுறாரு திருவள்ளுவர். சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் அனைவரும் பிறப்பால் சமமானவர்களே, ஆனால் அவரவர் செய்யும் செயல்களின் அதாவது தொழில்களின் தன்மை பொறுத்து அவர்களுக்கு பெருமை வந்து சேரும். நல்லா திறம்பட வேலை பார்த்து மற்றவருக்கு பயன்படும்படி ஒருத்தர் வேலை பார்த்தா அவங்களுக்கு மக்கள் 4 பேர் புகழ்வாங்க, அவங்களுக்கு ஒரு பெருமை வந்து சேரும். இது வந்து 972வது குறள். பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்கார். அதனால் இதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு, ஒரு தக்க குருவை, இது வந்து ஒரு தரம் கேட்டாப்புல வராது, தக்க குருவை அடைஞ்சு அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்கக்கிட்ட உபதேசம் பெற்றுது நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு புரியும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரும் எனக்கு சமந்தான், எல்லாரும் எனக்கு சமந்தான், எல்லாத்தையும் நான் இருக்கேன், எல்லாருடைய அந்தராத்மாவிலையும், அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மாக்கிட்டையும் அந்தராத்மாவாக வந்து பரமாத்மா இருக்கார். அவர் தான் அந்த ஆத்மாக்கு இதை வந்து 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அந்த ஜீவாத்மாவுக்கு சக்தியை கொடுக்கறதே, ஆத்ம சக்தியை கொடுக்கறதே அந்த பரமாத்மா தான். இதை எல்லாருக்கும் கொடுக்குறார். இதில் ஏற்றத்தாழ்வு யாருக்குமே கிடையாது. அவரோட அந்த சக்தி இருக்க கண்டு தான் நம்ம எல்லாருமே பேசுகிறோம், படிக்கிறோம், நடக்கிறோம், எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம், பாடுறோம், ஆடுறோம், வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து அந்த ஆத்ம சக்தி வந்து பகவான் தான் நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு, நமக்கு இந்த திறமையை கொடுத்துருக்காரு, இதை பயன்படுத்தி நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யணும் இப்படின்ட்டு நினைக்கிறது தான் வந்து இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம். இப்படி யார் வந்து பற்றில்லாமல் என்ன வேலை செஞ்சாலும் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் ஒரு பாவம் இருந்தாலும் அது அவங்கள பாதிக்காது. காரணம் இப்போ வந்து எல்லையில் வந்து ஆர்மி மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து எதிர் நாட்டுக்காரன் சண்டைக்கு வரும்போது அவங்களும் அந்த சண்டைக்கு போய்த்தான் ஆகணும், 4 பேரை சுடணும். அப்போ அவங்கள 4 பேரை சுட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு பாவம் வருமா? வராது, அது அவங்களுடைய வேலை. அதே போல் ஒரு போலீஸ்காரர் இருக்கார், கெட்டவனை அவர் லத்தி வச்சு அடிக்கிறார், இன்னொருத்தரை அடிக்கக்கூடாது நியாயம், ஆனால் அவன் தவறு பண்ணுறான். அவன் தவறு பண்ணதுனால நல்லவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ நல்லவங்களை காக்கணும்னா கெட்டவங்களை தண்டிக்கணும். அது ஒரு போலீஸ் வேலை பார்க்குறவங்க செய்வாங்க. அந்த மாதிரி அவங்க செய்யும்போது, அவங்க கடமையை செய்யும்போது அவங்களுக்கு அதனால் பாவம் தோஷம் ஏற்படாது. அதை மாதிரி சொல்லிவிட்டு, அதுபோல் நீயும் உன் கடமையை செஞ்சாக்க எனக்கு சமர்ப்பித்து செஞ்சால் அந்த ஏன்னா அத்தியாயத்தில் கவலைப்படுறாருல அர்ஜுனன், எனக்கு பாவம் வந்துடுமோ அப்படின்னு. அது மூலமாக வராது. இப்போதைக்கு உன்னுடைய கடமை போர் புரியறது தான். அதை எனக்கு சமர்ப்பித்து நீ திறமையாக செஞ்சால் உனக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தோட விளக்கம். போன தடவை சொன்னேன், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயங்கிறதுனால திரும்ப ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் புரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல தான். இந்த பகவத்கீதை வந்து இஸ்கானில் பகவத்கீதை உண்மை உருவில் அந்த புக்கை படிச்சுட்டு தான், பல மகான்களோட உபன்யாசத்தை கேட்டுட்டு தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை 4 பேர் சொன்னால் கேட்குறவங்களுக்கு பகவத்கீதையை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆனால் அதை அவங்க படித்தா அவங்க வாழ்க்கையோட இதே மாறும். அது மாதிரி 4 பேருக்கு ஒரு பயனாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரியறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து அதை கேட்குறவங்க அதை பற்றி எனக்கு வந்து தெரிவித்தாக்க நான் கொஞ்சம் முயற்சியாக இன்னும் என்ன முன்னேற்றிக்கொள்ள என்ன டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இதாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்த வீடியோலாம் 5வது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரம் வர்த்தனம் தேவகி பரமானந்த கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.